விஜய் அவர்கள் லாஸ்ட் அவர் நடந்த மீட்டிங்ல இருந்து கரூர்ல 40 பேர் தற்போது வரை இறந்திருக்காங்க. ஒரு 50க்கு மேற்பட்டாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்துல இது ரொம்ப பேச்சு பொருளா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இறந்தது நார்மலா நெரிசல்ல அடிபட்டு இல்ல, அங்க ஏதோ லைட்டா ட்ரிகர் ஆயிருக்கு. ட்ரிகர் காரணமாக தான் அந்த விஷயமே, அந்த கலவரமே நடந்திருக்காங்க. கலவரத்தினாலதான் அந்த மக்களும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது அதற்கு ஆதாரணமாக வீடியோவும் நிறைய வீடியோஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்தது கரூர்ல, வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாமக்கல் அண்ட் கரூர் டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. நாமக்கல்ல வந்து உங்களுக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூருக்கு போயிட்டு அந்த விஷயத்த அவர் வந்து கரூருக்கு போனதே லேட்டு தான். நாமக்கல்ல சொன்ன டைமிங்கும் சரி, கரூருக்கு போன டைமிங் சரி, அவங்க கொடுத்த டைமிங் போல கொஞ்சம் தாமதமாக தான் ஆனது. அது 8:30 சொன்ன டயத்துக்கு 12 மணிக்கும், உங்களுக்கு 3:30 5 மணிக்குள்ள வர சொன்ன டயத்துக்கு 7:30 மணி 7 மணி அந்த டைமுக்குள்ள போனதாகவும், அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து தண்ணி இல்லாம 5-6 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை வர காரணம் அப்படின்னு சில பேரும். இதற்கு காரணம் இந்த கும்பல்ல நிறைய மர்ம நபர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, டிவிக்கு சேராத மற்ற கட்சியினர் உள்ள வந்துட்டாங்க, அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், போலீஸ போதுமான பாதுகாப்பு கொடுக்கல மக்களுக்கு அப்படிங்கணும் நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து சொல்றாங்க. தமிழக வெற்றி கழக சார்பாக வழக்கறிஞரும் கோர்ட் மூலம் சென்று இதுல என்ன பிரச்சனை நடந்திருக்கு விசாரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசுமே தனியா ஒரு கமிஷன் அமைச்சு அந்த கமிஷனுமா என்னென்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நடந்தது, இந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போனோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஏன்னா இப்ப அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அமைச்சர் அவர்கள் அங்க போயிட்டாங்க. அதாவது கலவரம் நடந்து 4 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அமைச்சர் அவர்கள் அங்க போயிட்டாங்க. அப்பனா நியூஸ் வந்து உள்ள இருந்து போக வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன, போதுமான போலீஸார் அங்க போடல, குறுக்கலான இடத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? அப்போ பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. செருப்பு வந்து விஜய் அவர்கள் மீது வீசப்பட்டது. அந்த செருப்பு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வீச வாய்ப்பு இல்லை. அப்போ செருப்பு வீசினவங்க யாரு? அதுதான் முக்கிய ட்ரிகர் பாயிண்டா பார்க்கப்படுது. ஏன்னா அங்க இருந்து செருப்பு வீசும்போது அங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கோவத்துல தள்ள வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் தள்ளுமுள்ளா ஆகி இது மாதிரி அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுதான் ஒரு பிளான் பண்ணி கட்டமைச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்கப்படுது. இதுக்கு விசாரணை மூலமா தீவிர விசாரிச்சு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லைன்னா ஒண்ணு அவரு மூலமா என்ன நடந்ததுன்னு தெரியாது, சரிங்களா? அவர் வந்து என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்டாங்க, பட் வந்து போலீஸார் பர்மிஷன் கொடுக்கல, அனுமதிக்கல, அதனாலதான் அவர் ஊருக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில் உள்ளவங்க வந்து பாத்துட்டாங்க, அவரை பத்தி தான் விமர்சித்தாரு, ஆனா அவர் வந்துட்டாரு, ஆனா இவர் வந்து இவருக்காக தான் எல்லா மக்களும் உள்ள வந்தாங்க, ஆனா இவர் வந்து இப்படி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அவர் சைடு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே வந்து இந்த ஒரு விபத்துல மட்டும் டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 40 பேருங்கிறது அதிக இழப்பு தான், இது ஒரு தீவிரமான சம்பவம் தான். ஆனா இதுக்கு அடுத்த செகண்டே ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அப்படி கூட நம்ம அதை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கரூர் சம்பவம் வந்து எல்லா அரசியல் கூட்டத்துக்கும் சரி, பிரச்சாரத்துக்கும் சரி, இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். ஏன்னா இது மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் நடக்காதவாறு எல்லாம் பக்கா பிளான் பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல எல்லாருமேலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 40 உயிர்கள தவிர்த்துக்கலாம். இது மாதிரியான நிகழ்வுகள் இனி வரும் நாட்கள்ல நடக்காம இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்து ப்ராப்பரா எல்லாமே செய்யணும். அதுதான் மக்களுடைய வேண்டுகோள், எல்லாருடைய வேண்டுகோள் கூட.